வணக்கம். இன்று 2024 ஆண்டு பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமை காலை நம் பயில்தலை தொடங்குகிறோம். நாளை மறுநாள் அன்னையின் பிறந்த நாள். அந்த பிறந்த நாள் உள்ள அந்த வாரத்தில் நாம் இந்த பயில்தலை தொடர்வதில் மகிழ்ச்சி. இப்போ 199ஆம் பக்கம் தி சிந்தசிஸ் ஆஃப் யோகா புத்தகத்தில் இறுதி வரி, இஃப் அவர் எத்திக்கல் சிஸ்டம் இஸ் அ காம்ப்ரமைஸ் ஆர் அ மேக் ஷிஃப்ட், it gives at once the principle of justification to the further sterilizing compromises which society and the individual hasten to make with it. அப்போ if our ethical system is a compromise, அப்போ நம்மளுடைய அறநெறி கொள்கைகள், அந்த தர்ம விஷயங்கள் ஒரு பூச்சி மாதிரி, ஒரு சமாளிப்பு மாதிரி, அதாவது ஒரு காம்ப்ரமைஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா? நான் அடிக்கடி சொல்ற உதாரணம், எனக்கு 100 ரூபா வேணும்னு நான் சொல்றேன், நீங்க விற்கிறவங்க 50 ரூபான்னு சொல்றீங்க, நான் வாங்குறவங்க 100 ரூபா சொல்றோம், விற்கிறவங்க 100 ரூபா சொல்றோம், வாங்குறவங்க வெறும் 50 ரூபா தான் கொடுக்க முடியும்னு சொன்னாங்க. காம்ப்ரமைஸா 75 போகும்போது 2 பேருக்கும் 25 ரூபா நஷ்டம் வர மாதிரி இருக்குதுதான் காம்ப்ரமைஸ். ஸ்டெய்டுக்கும் காம்ப்ரமைஸ் தான் சொல்லுவாங்க. இந்த இடத்துல என்னன்னா, சும்மா ஒரு நீக்கு போக்கா இருத்தல்னு தமிழ்ல சொல்லலாம். ஒரு முழுக்க செய்யாம ஓரளவுக்கு அப்படி விட்டு கொடுத்தல். அன்னைக்கு நான் நிறைய உதாரணம் சொன்னேன் இல்லையா? பியூர் வெஜிடேரியன் அப்படின்னா நனி சைவம்னா இவன் விலங்கு பொருட்கள் எதுவும் மற்ற நிலை வெய்கான் அப்படின்னு சொல்லக்கூடியதுல தேன் கூட இதெல்லாம பால் பொருட்கள் பயன்படுத்தாம எதுவுமே தோல் பொருட்கள்னு இந்த செருப்பு கூட அவங்க பயன்படுத்த மாட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் கூட சொல்லுவாங்க. இது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் பால் சாப்பிட்டா ஒண்ணு, முட்டை சாப்பிட்டா ஒண்ணு, மீன் சாப்பிட்டா ஒண்ணுன்னு சொல்லி பலதும் நம்ம பார்ப்போம். அதெல்லாம் காம்ப்ரமைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் மேக் ஷிஃப்ட் அப்படின்னு சொன்னா இதுக்கு பதிலா அது கொஞ்ச நாள் சும்மா ஒரு தற்காலிகமாக ஒரு இதா இருக்குன்னா மேக் ஷிஃப்ட். இட் கிவ்ஸ் at once a principle of justification to the further sterilizing compromises. அப்போ அந்த ஸ்டெரிலைசிங்னா இந்த இடத்துல நீர்த்து போகும் தன்மை அப்படிங்கிற தன்மை தான் சொல்ல, டைல்யூட்டிங் இங்கிலீஷ்ல சொல்லக்கூடிய இன்னொரு வார்த்தைக்கு. ஸ்டெரிலைசிங் காம்ப்ரமைசஸ்னா அத என்ன நோக்கத்துக்காக நம்ம அந்த அறநெறி கொள்கைகள் கொண்டு வந்தோமோ அதெல்லாம் நீர்த்து போகிற மாதிரி வரக்கூடியதான் அந்த காம்ப்ரமைசஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்போ அது பார்த்தா which society hasten to make with it and the individual hasten to make with it. அப்போ சொசைட்டி, சமூகமும் அந்த மாதிரி நிறைய நீக்கு போக்குகள் கொண்டு வரும். தனி மனிதர்கள் hasten to make with it அப்படின்னா விரைவில் அதை செய்ய பார்ப்பாங்க. ரொம்ப வேகமா அதை செஞ்சு, ஏன்னா அவங்களுக்கு எது சௌகரியமோ அதை செய்யறது. ஒரே நிமிஷம் அப்படி பாருங்க. ஹேசன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப விரைவில் அப்படிங்கிற பொருள் வரும். காம்ப்ரமைஸ் நல்ல சமரசங்கள் அப்படின்னு சொல்லலாம். பாத்தீங்களா? ஹேசன் அப்படின்னு சொன்னா டு மேக் டேக் an infinitive, to hurry or cause hurry, rush, to be anxious. அப்ப இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஹேசன் டு மேக் வித் இட் அப்படின்னா அந்த ஸ்டெரிலைசிங் காம்ப்ரமைசஸை கொண்டு அதை சீக்கிரமா அதை வேகமா அதை கொண்டு வர பார்ப்பாங்க. தப்பிச்சோம்டா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. இப்ப புரட்டாசி மாசம் ஏதோ ஒரு நாள் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க ஒரு பேச்சுக்கு, எல்லாரும் முதல்ல அதை செய்யதான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி சமூகமோ அல்லது தனி மனிதனோ அந்த ஸ்டெரிலைசிங் காம்ப்ரமைசஸ் வேகமா கொண்டு வர பார்ப்பாங்க அப்படிங்கிறது அதோடைய பொருள். சரிங்களா? அடுத்த சென்டென்ஸ் போல. இதுல எப்ப எந்த சென்டென்ஸ்ல உங்களுக்கு புரியலனாலும் இல்ல ஏதாவது உங்க கருத்துக்கள் பகிர்ந்தாலும் தயவு செய்து சொல்லுங்க. And if it insists on absolute love, justice, right, with an uncompromising insistence, it soars above the head of human possibility and is professed with lip homage but ignored in practice. அப்படின்னா என்னன்னா, if it insists on absolute love, ஒரு முழுமையான பூரணமான அன்பை வலியுறுத்தினால், இஃப்னா அந்த வரநெறி கொள்கைகள்லாம், if it insists on absolute justice, பூர்ணமான நீதியை, and if it insists on absolute right, உண்மையான முழுமையான உரிமையை வலியுறுத்தினால், with an uncompromising insistence, அப்ப நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்த்த சமரசங்கள் எதுவும் இல்லாம uncompromising வலியுறுத்தினால், it soars above the head of human possibility. அப்படின்னா
மனிதனுடைய நடக்குங்கிற அந்த தன்மையை தாண்டி மேல பறந்து விடும். அது நடக்கவே நடக்காதுங்கிறது. அண்ட் இஸ் அப்ப அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இட் இஸ் ப்ரொஃபஸ் வித் லிட் ஹோமேஜ் பட் இக்னோர்ட் இன் பிராக்டிஸ். இப்ப வாய்மையே வெல்லும் சத்தியமேவ ஜெயத்தே அப்படிங்கிற கொள்கையா இருக்கும். அதை நம்ம ரொம்ப இதா பாராட்டுவாங்க எல்லாரும் எப்படிப்பட்ட கொள்கைன்னு. ஆனா ரியல் லைஃப்ல பார்த்தா சின்ன விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வரைக்கும் போய் வந்துட்டே இருக்கு. சாப்பிட்டீங்களான்னா சாப்பிடாம வந்திருப்பாங்க, ஆனா சாப்பிட்டுட்டோம்பாங்க. டீ குடிங்கன்னா இப்பதாங்க குடிச்சிட்டு வந்தோங்கிற சின்ன சோ கால்டு ஒயிட் லைஸ்ல இருந்து பெரும் பெரிய பெரிய பொய்கள், பலரோட உயிரை எடுக்கக்கூடிய மாதிரி பொய்கள் எல்லாம் கூட இது பண்ணுவாங்க. அப்ப வந்து இக்னோர்ட் இன் பிராக்டிஸ். இதுல வந்து பயிற்சியிலயோ அல்லது அதை வந்து நடைமுறைப்படுத்துவதிலயோ முழுமையா ஒதுக்கிட்டு, ஆனா வார்த்தையில ரொம்ப இதா பேசுவாங்க. இப்ப வந்து நாட்டுக்காக ஒருத்தர் உயிரை தியாகம் பண்றாங்க அப்படின்னா அதை வந்து பெருசா பேசுவாங்க. நீ போய் நிப்பியா இல்ல நீ போய் போர்க்களத்துல முன்னாடி நிப்பியானா நிக்க மாட்டாங்க. அது அந்த மாதிரி ஒரு தன்மை இது இருக்கும். இப்ப நம்ம அப்படியே ஒரே நிமிஷம் அப்படி இல்லைங்க. நான் இந்த தமிழ்ல அதுக்குள்ள படிங்க, ஒரு இன்னொரு வீடியோ நான் கொண்டு வந்து காட்டுறேன். படிக்கிறேங்க சார். நன்றிங்க. பக்கம் 312 கீழ இருந்து ஒரு 4வது லைன்ல இருந்து வருதுங்க. இவ்வாறு நம் அறநெறிகள் சமரச ஒப்பந்தங்களாக தற்காலிக உடன்பாடுகளாக இருப்பதால் அவற்றை தனிநபரும் சமூகமும் வெகு விரைவில் இன்னும் கீழ்நிலைகளுக்கு இணங்க வைத்து வறட்சியடைய செய்வதில் தவறில்லை என்று கருதப்படுகிறது. அடுத்து தூய அன்பு, நீதி, நியாயம் ஆகியவற்றை அறநெறி கண்டிப்பாக வலியுறுத்தினால் அது மனிதரின் சாத்தியத்துக்கு அப்பாற்பட்ட உயரங்களில் பறக்கிறது. மனிதர் அதை உதட்டளவில் புகழ்ந்து நடைமுறையில் புறக்கணிப்பதைத்தான் செய்கின்றனர். நன்றிங்க சார். இப்ப நான் போட போற சின்ன ஷார்ட்ஸ், அது வந்து அவர் பேரு ஃபீல்டு மார்ஷல் மானெக்ஷான் பேரு. 1971 இந்தியா பாகிஸ்தான் போறப்போ பங்களாதேஷ் இது பண்ணப்ப வெற்றி வீரராக இருந்தவர். அன்னையுடைய அருள் வந்து அந்த போர்ல வந்து அதிகபட்சமாக எல்லாருக்கும் போச்சுன்னு சொல்லுவாங்க. மேப் வந்து அவங்க டேபிள் மேல வச்சு அதை கவனிச்சுட்டே இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இத அந்த மார்ஷல் அவர் வந்து ஃபியர் பத்தி, அதாவது வீரனா அவர் வந்து ஃபீல்டு மார்ஷல்னா இருக்கிற அத்தனை, அதாவது ஆர்மின்னு மிலிட்ரின்னு சொல்லக்கூடிய ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் மூணுக்குமே அவர் தான் அவர் தலைவர். ஃபீல்டு மார்ஷல் அப்படிங்கும்போது எல்லாத்துக்கும் தலைவர் இருப்பாரு. அவர் வந்து பயத்தை பத்தி எவ்வளவு தெளிவா நிறைய பேச்சு அவர் பேசியிருக்காரு. ஒரு மிகச்சிறந்த ஒரு வீரர். அவர் சொன்ன ஒரு சின்ன கருத்தை நீங்க பாருங்க. Fear is a natural phenomenon like hunger and sex. Anyone who says he is not frightened is a liar, except perhaps the Gorkha. Everyone is frightened. It is one thing to be frightened and quite another to show fear. It's when your knees are knocking and your teeth are chattering and you're about to make your own geography. That's when the real leader comes out. If once you show fear in front of men that you may be commanding, it doesn't matter whether they're soldiers, they are clerks, they're labor, there are students. Once you show fear, you should quit. என்ன சொல்லுங்க வசந்தம்மா. சார் இது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார். அப்புறம் அவருடைய ஒரு விஷயம் வந்திருந்தது என்னன்னா, he was spending his retired life in ஊட்டி. அவரை வந்து பிரசிடென்ட் போய் பாக்குறாரு, தட் he seek அவரை பார்க்கணும்னு, ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா.
அப்ப அவர் வந்து எனக்கு ஒரு வருத்தம் தான் அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா எழுந்து நின்னு என்னால சல்யூட் பண்ண முடியல. ஆமா தேங்க்யூ சார். ஆமா அப்படிப்பட்ட ஒரு சிறந்த வீரர். ஆனா அது பயத்தை பத்தி எப்படி வெளிப்படையா இங்க என்னன்னா இது இப்ப இங்க பொருத்தமான விஷயம் என்னன்னா நம்ம அச்சம் இல்லாமல் இருக்கணுங்கிறது இப்ப இந்த ரைட் லவ் ஜஸ்டிஸ் மாதிரி அச்சம் இல்லாமல் இருக்கிறது ஒரு தர்மம், ஒரு அறநெறின்னு கொண்டா இட் சோர்ஸ் அபவ் த ஹெட் ஆஃப் ஹியூமன் பாசிபிலிட்டி. அதாவது அவர் என்ன சொன்னாரு, பேர் வந்து ஒரு நேச்சுரல் பினாமினன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா நீ வெளியில காட்டுட்டேன்னா நீ வேலையை விட்டு போயிடு அப்படின்னு. ஏன்னா நீ வந்து நீ ஒரு தளபதியா நிக்கிற, தளபதியா இருக்கும்போது உனக்கு கீழே இருக்கிற வீரர்களுக்கு உன்னுடைய அச்சத்தை காட்டி விட்டால் அவர்களும் பயந்து விடுவார்கள். அதனால இட்ஸ் வெறும் லிப் ஹோமேஜ் தான் இருக்கும். வீரமா இருக்கணும், தைரியமா இருக்கணும், அச்சமின்மையா இருக்கணும், அச்சம் இல்லைன்னு பாடிட்டு இருக்கணுங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு கடைசியில ஆனா இது பண்ணலன்னா இக்னோர்ட் இன் பிராக்டிஸ் பயந்துகிட்டே இருந்தோம்னா அவன் எப்படி வீரனா இருக்க முடியும்? அதனாலதானே இந்த ஒரு இது போட்டேன் நான். பொருத்தமா இருக்கா இல்லையா நீங்களே சொல்லலாம். அம்மா சொன்ன மாதிரி அது வந்து இதாச்சு. அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, கூர்க்கா தவிர அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறாரு. இப்ப கூர்க்காக்களுக்கு பயம் இல்லை அப்படிங்கறது அவரே சொன்னார். சரிங்களா? சோ இதுதான் வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்காக நான் அதை காட்டினேன். சரி, நம்ம வந்து அடுத்த சென்டென்ஸ் போலாம். சொல்லுங்க வசந்தாமா. சார் அந்த ஸ்டெரிலைசிங்க்கு வரக்ஷி அப்படின்னு தமிழ் சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு. இப்ப நான் வந்து தமிழ் அதை வேற மாதிரி சொல்றது, அது அப்படியே இது பண்ணும்போது ஸ்டெரிலைசிங் ஃபெர்டிலைசிங் ஆப்போசிட் ஸ்டெரிலைசிங். இப்ப கிருமிகள்லாம் வரும்போதெல்லாம் பண்ணப்படுறது, ஏதாவது நீடில் எல்லாம் யூசபிள் நீடலா இருந்தா வெந்நீர்ல நம்ம இது பண்றதுதான் ஸ்டெரிலைசேஷன் அப்படின்லாம் சொல்லுவோம். அதாவது இல்லாத போற வறட்சின்னு சொல்றது ஒரு நல்லது. எனக்கு வந்து நீர்த்து போறதுங்கிறது கூட நல்லா சொல்லாதான் படுது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதோட இது வந்து நீர்த்து போதல் டைல்யூஷன் அது வந்து நான் முதல்லயே நோட் பண்ணினேன். இது வந்து அவுரேட் திங்கிங், அவ்வளவுதான். தேங்க்யூ. Even it is found that it ignores other elements in humanity which equally insist on survival but refuse to come within the moral formula. Even if it is found that it ignores other elements in humanity. இதைத்தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னு சொல்லி அசைன்மெண்ட் மாதிரி கொடுக்குறேன்னு சொன்ன நம்ம அதை பத்தி நிறைய பார்த்தோம். அதுக்கு எடுத்துக்காட்டா நம்ம சொல்றோம், ஈவன் இட் இஸ் ஃபவுண்ட் தட் இட் இக்னோர்ஸ் அதர் எலிமெண்ட்ஸ் இன் ஹியூமனிட்டி which equally insist on survival but refuse to come within the moral formula. அப்படின்னா என்னன்னா, இப்போ the love, right, justice மூணு பார்த்தோம். அப்போ அதர் எலிமெண்ட்ஸ் இன் ஹியூமன் அந்த மூன்றை தவிர வேற என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் பார்த்து which equally insist on survival, அது வந்து அதை இருப்பதற்கு அவை வந்து வலியுறுத்துகின்றன but refuse to come within the moral formula. எந்த அறநெறி கொள்கைக்கு கீழையும் அது மறுக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நிறைய எடுத்துக்காட்டு சொல்லலாம். ஒரு தோன்றும் எடுத்துக்காட்டு என்னன்னா, பிராமணர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு 100 வருஷம் முன்னாடி 1930 ஆல்மோஸ்ட் 100 வருஷம் முன்னாடி டாக்டராக வந்து ரொம்ப முயற்சி பண்ணல. என்னன்னா மற்றவர்களை தொட்டு வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்காக என்ன பண்ணுவாங்க, தொடுவது வந்து தீட்டு, அந்த அந்த சோக்கால் அறநெறி இதுக்குள்ள வந்து ஆச்சாரத்துக்கு புறமான விஷயம் சொல்லி நிறைய பேர் நல்ல அறிவு திறமை இருந்தும் அது முயற்சி பண்ணாம இருந்தாங்க. ஆனா அதெல்லாம் மீறி பண்ணி டாக்டர் ரங்காச்சாரி என்பவர் வந்து மிகச்சிறந்த மருத்துவராக இருந்தார். அவருடைய சிலை வந்து இன்னைக்கும் மெடிக்கல், இப்ப அது பேர் ராஜீவ்காந்தி மெடிக்கல் காலேஜ், ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் சொல்லி சென்ட்ரல் ஸ்டேஷன், சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு எடுத்தாப்புல இருக்கு. அந்த ஒரு ஸ்டெத்தை வச்சுட்டு இருக்க மாதிரி ஒரு சிலை இருக்கு. சொந்தமா ஏரோப்ளைன் வச்சுட்டு இருந்த ஒரு டாக்டர். நிறைய இன்சிடென்ட்ஸ் நம்ம இடையில இங்க இருக்கும்போது பேசியிருக்கோம். ரொம்ப அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் எல்லாம் அவர்கிட்ட இருந்திருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு தகவலுக்கு அந்த 2 செய்தியை மட்டும் வேகமா சொல்லி போனேன் நான் கடந்து போனேன். அது என்னன்னா, ஒண்ணுன்னு வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து லாக் ஜான்னு சொல்லுவாங்க, கொட்டாவை விட்டு வாயை திருப்பி மூட முடியாத ஒரு நிலை வந்தது. இப்ப டாக்டர்கிட்ட போறதுக்கே பயப்படுவாங்க. 1930s எல்லாம் அலோபதி டாக்டர்னா பயப்படுவாங்க, ஊசி போடுவாங்கன்ட்டு. அப்போ அந்த அம்மா அங்க ட்ரீட்மெண்ட் உட்காந்துங்க. இவங்க அதை பார்த்துட்டு சூழ்நிலையை பார்த்துட்டு 2 இரும்பு கம்பிகளை வந்து எலக்ட்ரிக் ஸ்டவ்ல இது பண்ணி நல்லா சூடு அந்த அம்மா பாக்குற மாதிரி சூடா எடுத்துட்டு இப்படி வந்து சினிமால எல்லாம் இந்த கண்ணை வந்து அப்படி சூடு பண்ற மாதிரி, கண்ணை கொளுத்துற மாதிரி எல்லாம் காட்டுவாங்க. அப்ப அந்த மாதிரி கொண்டு வந்தோன்னா கிட்ட கொண்டு வந்து அந்த பயத்துல அப்படின்னுவாங்க வாய் மூடிடும். இது ஒரு நிகழ்ச்சி. 2வது வந்து நிறைமாத கர்ப்பிணி உரமா தலையில புல்லு கட்டி வச்சுட்டு போகும்போது
தோல் மேல ஒரு துரட்டின்னு இப்படி பேசிட்டு இப்படி போகக்கூடிய ஒரு பையனுடைய இல்லத்தை அந்த துரட்டி அந்த கம்பு வந்து அந்த வளைஞ்ச இது கத்தி மாதிரி இருக்கும், புல்லு மேல இருக்கிற இலைகளை வெட்டுறதுக்கு. அதை என்ன பண்ணுச்சு, அந்த வயிற்றுல கிழிச்சிருச்சு. அப்ப அந்த குழந்தையோட கட்டை விரல் வெளியே வந்துருச்சு. ஆனா அதுவே ப்ளீடிங் வராம தடுத்ததுங்கிற மாதிரி வரும். அதுல ராஜம் கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு சிறந்த எழுத்தாளர் வந்து அவங்களுடைய நம்ம டாக்டர் ரங்காச்சாரி அவருடைய வரலாற்றை எழுதியிருக்காங்க. அப்போ அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்ப சிசேரியன்றது இந்த காலம் மாதிரி அப்போ ரொம்ப ஃபேமஸ், தெரியாத, ரொம்ப பழகாத, ரொம்ப தயக்கப்படக்கூடிய ஒரு வேலை. அறுவை சிகிச்சைங்கிறது அந்த அளவுக்கு இல்லாம இருந்துச்சு. அப்போ ஹவுஸ் சர்ஜன் ஒருத்தர் தான் அங்க இருந்து பார்த்துட்டு அவரால் அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியாம வெராண்டால போய் சிகரெட், அப்ப வந்து ஹாஸ்பிட்டல்ல சிகரெட் குடிக்கிறது பழக்கமா இருந்திருக்கும். அப்ப எல்லா பக்கமும் நீங்க பழைய சினிமா எல்லாம் பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல எல்லாருமே சிகரெட் குடிச்சிட்டு இருப்பாங்க. இப்ப இந்த காலகட்டத்துல இப்போ நம்ம பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, பொதுவா பப்ளிக் பிளேஸ்ல இருந்து இப்ப யாரும் அவ்வளவு சிகரெட் குடிக்கிறதுல சட்டப்படியே தடை இருக்கு. நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ அவர் சிகரெட் குடிச்சிட்டு இருக்கும்போது ரங்காச்சாரி அப்புறம் வர்றாரு. அந்த சூழலை பார்த்தோம்னா கிடுகிடுன்னு அந்த வெராண்டாக்கு போறாரு. அந்த இவர் வந்து ஐயோ ஹாஸ்பிட்டல் சிகரெட் குடிக்கணும்னு திட்டுறதுக்குதான் ஐயா வராரோன்னு பயக்கப்படும் போது அவரோட சிகரெட்டை வாங்கிட்டு அந்த கட்டை விரல் நுனியில் பட்டும் படாமலும் அந்த சிறு நெருப்பு அக்னி குஞ்சின்னு பாரதியார் சொன்ன மாதிரி அந்த சிகரெட்டின் நுனியில இருக்கிற அக்னி குஞ்சோட சிறு நெருப்பின் அந்த இது வந்து அதை வந்து உள்ள காலை இழுத்துக்குது அந்த குழந்தை. அப்புறம் இவர் தச்சிடுறாரு. அவ்வளவு எளிமையாக இந்த புத்தகம் வந்து ராஜம் கிருஷ்ணன் அவங்க எழுதியிருக்காங்க, எழுத்தாளர். டாக்டர் ரங்காச்சாரியின் வாழ்க்கை வரலாம் நான் அதோடைய இது என்னங்கிறத உங்களுக்கு அதை நினைவுபடுத்துங்க. அதை நம்மளுடைய குழுவில் வந்து பகிர்றேன், இல்லை இந்த யூடியூப் சேனல் கீழே அது கொண்டு வரும். ரொம்ப அருமையான புத்தகம். அதுலதான் காஃபி குடிப்பதை தவிர்த்துட்டு மோர் குடிக்கிறது நல்லதுங்கிறதெல்லாம் நான் படிச்சு நானும் காஃபில இருந்து மோருக்கு வந்தேன். நான் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு எழுத்து. அதை யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த ரங்காச்சாரிங்கிறவர் இந்த மாதிரி இது எந்த புத்தகங்களையும் இந்த நெருப்பு, சிகரெட் நெருப்பு இல்ல இதுக்கெல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவர் முன்னேறினான்னு சொல்லுவாங்க. ஸோ வந்துட்டு ஈவன் இட் இஸ் ஃபவுண்ட் தட் இட் இக்னோர்ஸ் அதர் எலிமெண்ட்ஸ் இன் ஹியூமனிட்டி. அப்போ அந்த அதர் எலிமெண்ட்ஸ்னா இப்ப ஒரு நன்மை, மக்களுக்கு சேவை செய்து, மருத்துவ சேவை. அவர் எப்படின்னா ஏழைகளுக்கு இலவசமாவே பார்ப்பாரு, பணக்காரர்கள்ட்ட ஃபீஸும் வாங்குவாரு. சொந்தமா பெரும் பணக்காரரா இருந்திருக்காரு. விமானம் வச்சிருந்தார். சொல்லுங்க வசனமா. சார் ஒரு லைன் மட்டும், சாரி டு இன்டரப்ட். இந்த மாதிரி பெரிய ஜீனியஸனுடைய விஷயங்கள்லாம் கொண்டு வரதுக்கு தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தே ஆர் யூசிங். அது என்ன ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கும் புரியல எனக்கு நீங்க சொன்ன சார். இப்படி ஒரு நல்ல பெரிய யுக்தி எல்லாம் ட்ரீட்மெண்ட்ல பண்றாங்க இல்லையா, அது வந்து அந்த மனிதர்கள் வாழ்க்கையோட அது மிஸ் ஆயிடாம அது அவ்வளவையும் ஒரு ப்ரோக்ராமா ஸ்டோர் பண்றதுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் பீயிங் யூஸ்ட். ஓகே, கரெக்ட். அது பட் அதுக்கும் இப்ப நம்ம படிக்கிறவங்க பொருத்தம் என்னன்னு பார்க்கலாம். அப்கோர்ஸ் இது ஒரு தகவல், சரிங்களா? ஆனா அதெல்லாம் பியாண்ட் அதே மாதிரி அந்த உடற்கூறாய்வில் சொல்லக்கூடிய அனட்டாமியும் அப்ப வந்து சட்ட மதப்படி அந்த ஒழுக்க நெறிப்படி தடை செய்யப்பட்ட ஒன்று. அப்போ ஆனா நம்ம உள்ளுக்குள்ள லிவர் எப்படி இருக்கு இதெல்லாம் தெரியாம நம்ம ட்ரீட்மெண்டே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம தெரியக்கூடிய பகுதிகள் அதிகம், தெரியாத பகுதிகள் அதை விட மிக மிக அதிகமா இருக்கும்போது உள்ளுக்குள்ள ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா கிட்னி ஃபெயிலியரா இருக்கா, லிவர் நல்லா இருக்கா, கல்லீரல், மண்ணீரல் எல்லாம் வந்துட்டு சிறுநீரகங்கள்லாம் சரியா இதா இருக்கான்னு பாக்குறதுக்கு அதை பத்தி அந்த உறுப்பை பத்தி நம்ம தெரியணும். அப்ப அந்த காலத்துல திருட்டுத்தனமாக அதை பத்தி கோட் சொல்ற திருட்டுத்தனமாக பிணங்களை வெளியே எடுத்து உடற்கூறு செய்து அதெல்லாம் பார்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப யோசிச்சு பாத்தீங்கன்னா அதுவும் வந்து அதுக்கு எதிராக அந்த சோக்கால் அறநெறிக்கு எதிராக இருந்த ஒன்று. அதை உடைத்து வெளியே வந்த பிறகுதான் அந்த இதெல்லாம் செய்ய முடிஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க. So it is found that it ignores other elements in humanity which equally insist on survival but refuse to come within the moral formula. அது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்கள் அப்புறம் பகிரலாம். இப்போதைக்கு நம்ம இதை அடுத்த இதுக்கு போகலாம். இதோட அந்த பேராவும் செக்ஷனும் முடியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஏதோ இந்த கம்ப்யூட்டர்ல ஏதோ சிக்கல் இருக்கு, கீழே போக சொன்னா அது பாட்டு மேலும் கீழும் போயிட்டு இருக்கு. ஓகே, இதோட இன்னொரு பேராகிராஃப் இருக்கு.
நாளைக்கு அதை முடிக்க பார்ப்போம். For just as the individual law of desire contains within it invaluable elements of the infinite whole, which have to be protected against the tyranny of the absorbing social idea, the innate impulses to both of individual and of collective man contain in them invaluable elements which escape the limits of any ethical formula yet discovered and are yet necessary to the fullness and harmony of an eventual divine perfection. The பெரிய sentence, for because just as the individual law of desire contains within it invaluable elements of the innate whole, which have to be protected against the tyranny of the absorbing social idea. இதுல எப்படி ரிவர்ஸ்ல படிச்சாலும் அப்சார்பிங் சோசியல் ஐடியா. அப்போ அப்படி இழுத்து கொள்ளக்கூடிய விழுந்து கொள்ளக்கூடிய ஒரு சமூக கருத்துகள் வந்து டிரணி அப்படிங்கிறது வந்து டிக்டேட்டர் மாதிரி ஒரு கொடுங்கோல் ஆட்சி செய்யக்கூடிய தன்னை வலியுறுத்தக்கூடிய ஒன்று. அது என்ன பண்ணும்னா அந்த தனி மனித இண்டிவிஜுவல்லா வந்து அதை வந்து நசுக்க பார்ப்போம், அதை உள்ளிழுத்து கொள்ள பார்ப்போம். ஜஸ்ட் ஆஸ் தி இண்டிவிஜுவல் லா ஆஃப் டிசையர், இப்ப தனி மனித சட்டம் வந்து அந்த ஆசையை வந்து ஆனா கண்டெய்ன்ஸ் வித்தின் இட், டிசைர் தான் இங்க போட்டிருக்காரு, லா ஆஃப் டிசைர் ஆசையின் சட்டம் தான் போட்டிருக்காரு. கண்டெய்ன்ஸ் வித்தின் இட் இன்வேல்யூபிள் எலிமெண்ட்ஸ் ஆஃப் தி இன்ஃபினிட் ஹோல். அப்ப வந்து அதுக்கு வந்து மதிப்பிட முடியாத அளவுக்கு கூறுகள் அதுக்குள்ள இருக்கும். யாரோடதுன்னா பூரணனின் இறைவனின் முழுமையான கூறுகள் அதுக்குள்ள இருக்கும். which have to be protected against the tyranny of the absorbing soul. அப்ப அந்த விஷயத்தை வந்து இந்த சமூக கொள்கை திணிக்கக்கூடிய வலியுறுத்தக்கூடிய அந்த சமூக இதுல இருந்து காப்பாற்றப்பட வேண்டும். அதே போல அது ஆரம்பிக்கும் அந்த சென்டென்ஸ்ல ஜஸ்ட் ஆஸ் அப்படிங்கிற அது போல அது இருப்பது போலவே the innate impulses to both of individual and of collective man contain in them invaluable elements which escape the limits of any ethical formula. இப்போ வந்து அந்த தனி மனிதனுடைய விஷயத்திலயும் சரி, கலெக்டிவ் மேனா மொத்த சமூகமோ இல்ல குழுவோ, நம்ம நிறைய ஜாதின்னு பார்த்தோம், அப்புறம் இனமா இருக்கலாம், மொழியா இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்துல வந்து இம்பல்சஸ் அது என்னன்னா மேன் கண்டெயின் இன் தம் இன்வேல்யூபிள் எலிமெண்ட், அதுலயும் வந்து மதிப்பிட முடியாத மிக சிறந்த கூறுகள் இருக்கும். which escape the limits of any ethical formula. எந்த ஒரு அற கொள்கையில இருந்தும் அது வந்து தப்பிக்கிற மாதிரி, அதுக்கு அடங்காம இருக்காம அது விட்டு செல்வது போல எட் டிஸ்கவர்ட், அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு and are necessary to the fullness of an eventual divine protection and necessary to the harmony of an eventual divine perfection. அப்ப இறைவனின் பூரணத்துவத்துக்கு இவென்ச்சுவல் அப்படின்னா அது கண்டிப்பா நடந்தாகும். இந்த வார்த்தையை படிக்கும்போது மகாலிங்க ஐயா சொன்னா எனக்கு நினைவுக்கு வருது. இதை பத்தி ஆரோவில் பத்தி சொல்லும்போது இது நடக்குமா, இதெல்லாம் வாழ்க்கையில வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னாங்கன்னா, இட் இஸ் நாட் அன் ஆர்டினரி ஹியூமன் பீயிங்ஸ் ட்ரீம், இட்ஸ் அ டிவைன் ட்ரீம். கண்டிப்பா நடக்குங்கிறது ரொம்ப அதாவது ரொம்ப இயல்பா சொல்லுது. அது மாதிரி இந்த இடத்துல வந்து இவென்ச்சுவல் அப்படின்னா கண்டிப்பா நடக்கும். ஸோ இப்ப இறைவனின் பூரணத்துவம் நிச்சயமாக நடக்கும். So, and are necessary to the fullness of an eventual divine perfection, necessary to the harmony of an eventual divine. அப்போ அந்த இறை நிச்சயமாக நடக்கக்கூடிய இறையின் பூரணத்துவத்துக்கு முழுமைக்கும் இசைவான தன்மைக்கும் அது நிச்சயமாக தேவை. அப்போ வந்து தனி மனித அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த கருத்துக்கள், விலை மதிக்க முடியாத விளைந்த கருத்துக்களும் சரி, கூட்டாக நினைக்கும் போது இருக்கக்கூடிய கண்டிப்பாக அது தேவைதான். அதை கண்டுபிடித்து அதை வலியுறுத்த வேண்டும் அப்படிங்கிறதுல சொல்றாங்க. தமிழ்ல படிக்கலாம். பாகியலட்சுமி அடுத்து யார் படிக்கணும்னு சொல்லுங்க. பவானி அம்மா இருக்காங்க. பவானி அம்மா படிக்க முடிஞ்சா படிக்கட்டும். பக்கம் 313. மனிதர் உயிர் வாழ்வதற்கு அறநெறிகளைப் போலவே தேவையான பிற அம்சங்களை அவை அறநெறி கோட்பாடுகளின் வரம்புக்குள் வருவதில்லை என்பதால் அறநெறியாளர் அலட்சியமாக ஒதுக்குவதையும் காண்கிறோம். சமூகத்தின் சர்வாதிகாரத்தால் விழுங்கப்படாமல் நாம் பாதுகாக்க வேண்டிய விலை மதிப்பற்ற சில நித்திய அம்சங்கள் தனி மனித ஆசையில் அடங்கியுள்ளன. அவ்வாறே தனி மனிதனின் குழு மனிதனின் இயல்பான உந்துதல்களிலும் விலை மதிப்பற்ற சில அம்சங்கள் அடங்கியுள்ளன. அவை இதுவரை வகுக்கப்பட்டுள்ள அறநெறி கோட்பாடுகளின் எல்லைகளை கடந்தவையாகும்.
ஆனால் இறுதியில் வரவிருக்கும் தெய்வீக முழுமையின் இசைவுக்கும் நிறைவுக்கும் இன்றியமையாதவை ஆகும். தேங்க்யூ சார். நன்றிங்கம்மா. அடுத்தது படிக்கணும்னா புவனேஸ்வரிமா ரெடியா இருந்துக்கங்க நம்ம படிக்க சொல்லும் போது. நன்றி சார். நன்றி. இப்போ வந்து எனக்கு ஓடுறதுனால அப்படி ஓடிச்சுன்னு ஷேர் பண்றதை கூட நிறுத்திட்டேன். ஏதோ ஒரு டெக்னிக்கல் டிஃபெக்ட்ஸ் வந்துருது. இப்போ 200வது பக்கத்துல இருக்கும். அதுவும் ஒரு மைல் அது வராம தான் சொல்ல தயக்கமா இருக்கு. சொன்னோம்னா ரொம்ப நீண்டு போயிடுது. இப்ப அடுத்த பத்திக்குள்ள போறோம். இதுக்கு முன்னாடி ஏதாவது சந்தேகங்களோ இல்ல பகிர வேண்டிய கருத்துக்களோ இருந்தா நீங்க சொல்லலாம். சொல்லுங்க புவனேஸ்வரமா. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. இப்போ இந்த நீங்க இப்ப முடிச்ச பகுதியில சில தனி மனிதனுக்கும் சமூகத்துக்கும் எழக்கூடிய சில விருப்பங்களும் செயல்பாடுகளும் அறநெறி கோட்பாட்டுக்கு அகெயின்ஸ்டா இருக்குது. ஆனா அதெல்லாம் வந்து நடைமுறையில் வரவேண்டிய விஷயங்கள் தான்ங்கிற மாதிரி சொல்றாரு இல்லையா கடைசியில இவென்ச்சுவல். இல்ல அப்படி இல்ல. அதாவது அது வந்து நம்ம அறநெறி நம்ம மனிதர்கள் சொல்றதுக்குள்ள அடங்கல. அதனால அது தெய்வீக தன்மை அற்றதுன்னு அல்ல. அவையெல்லாம் தெய்வீக தன்மை உடையவை. ஆனா நம்ம எழுதி வச்ச அறநெறி கோட்பாடுகளுக்குள்ள அது வராதுங்கிறதா இருக்கிற ஒரு பாயிண்ட். புரியுதுங்களா? சரிங்க சார். அப்போ அது வந்து இப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த அறநெறிகளுக்கு அகெயின்ஸ்டா இருக்கிறது கூட இன்னைக்கு காலகட்டத்துல நடைமுறைக்கு வந்துருச்சு நிறைய விஷயங்கள். குறிப்பா எடுத்துக்கிறதுனா நான் சொல்ல வந்தது இந்த வாடகத்தாய் ஒண்ணு. ரெண்டாவது இந்த ஃபார்ம் எடுத்து வச்சு கொடுக்கறது பேங்க். பர்த்துக்கு ஒரு பிரில்லியன்ட் மனுஷனுடைய ஃபார்ம் எடுத்து வச்சு பேங்க்ல வச்சிருந்து கொடுக்கறது. அப்புறம் இன்னொன்னு ஜாதி மதம் பார்க்காம எதை மனிதர்கள் ஒண்ணா வாழறதுக்கு ஏற்பாடு பண்றது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சார் அறநெறி கோட்பாட்டு கடங்காம இருக்கு. அதெல்லாம் வந்து சாத்தியப்படுற இந்த காலகட்டம் நாளைக்கு அதுவே வந்து பர்மனண்டா நின்றுடுமா? அதுதான் இருக்க பாயிண்ட். அது இங்கிலீஷ்ல ஒண்ணு சொல்லுவாங்க, சேஞ்ச் அலோன் இஸ் பெர்மனன்ட். தமிழ்ல மாற்றம் ஒன்றே மாற்றம் இல்லாதது. அப்ப இன்னுமே மாறிட்டே தான் இருக்கும். நம்ம காலகட்டத்துல இப்படி தெரியும். அதான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னா தெரியல, இந்த குழுல அதுல என்னன்னா ஒரு ஒரு குடும்பம் வருது நம்ம வீட்டுக்கு. அந்த குடும்பத்துல அது பிஜி முடிச்ச ஒருத்தர் வர்றாரு. 25 வயசுக்குள்ள இருக்கும் வயசு. அவர் நம்ம வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஆனா செல்லே தான் பார்த்துட்டு இருக்காரு. எங்களோட பேச்சுல எல்லாம் கலந்துக்காம செல்ல தான் பார்த்துட்டு இருக்காரு. அவர் இவன் பெரிய படிப்பு சிஏ மாதிரி ஒரு பெரிய ப்ரொஃபஷனல் கோர்ஸும் படிச்சுட்டு இருக்கிறாரு தகவல். அவங்க அம்மா புலம்புறாங்க, சார் நேரமும் அதுலயேதான் இருக்காரு அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. அப்ப வந்து அது இந்த ஒரு புதுசா ஒண்ணு வந்த உடனே என்ன பாத்தீங்கன்னா டிவியே இருக்கிறது பெரிய விஷயமா இருந்தது, போன் இருக்கிறது பெரிய விஷயமா இருந்தது. ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? 10 வீட்டுக்கோ ஒரு எல்லாம் பிபி கொடுத்து நம்ம கூப்பிட்டு சொல்லிட்டு இருப்போம். அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இருந்து போய் ஆளுக்கு ஒரு போன் மாதிரி ஆயிடுச்சு. சில பேர் ஆளுக்கு 2-3 போன் கூட வச்சிருக்காங்க. இவர் எத்தனையோ போன் கூகுள்ல இருக்கக்கூடிய சுந்தர் பிச்சைக்கு நிறைய 22 போன் என்னமோ வச்சிருக்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருந்தோம் சமீபத்துல. அப்படி போயிடுச்சு இப்ப காலகட்டம். வீட்டுல ரூமுக்கு ஒரு டிவி எல்லாம் வரும்போது அது பயன்பாடும் ரொம்ப அதிகமாயி அது கொஞ்சம் ஓரளவுக்கு அப்புறம் கத்தி தான் அது பழத்தையும் இருக்கும் கழுத்தையும் இருக்கும். யார் எப்படி பயன்படுத்துனாங்க இந்த காலகட்டம் அந்த 2 கெட்டானா இருக்கிறதுனால குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் இது பண்றாங்க. ஒரு அம்மா வருத்தப்படுறாங்க. அத்தனைக்கும் அவங்க படிச்ச டென்டிஸ்ட் தான். அவங்க குழந்தைக்கு வந்து செல்லை காட்டி ஊட்டி இப்ப அந்த கண்ணு பாதிக்கப்பட்டு கண்ணு எக்ஸசைஸ்க்கு வந்தாங்க. இப்ப புரிஞ்சுட்டாங்க நாங்க அதை செல்லை காட்டோம். ஏன்னா அது வந்து ஒரு ஈஸி ஆல்டர்னேட்டிவா நிலவை காட்டி சோறு ஊட்டினது போய் இப்ப செல்லை காட்டி தான் காட்டக்கூட வேண்டாம். அந்த குழந்தைய கையில வச்சுட்டு வாய மட்டும் காட்டுற மாதிரி ஆயிடுச்சு இப்போ. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் போய் அப்புறம் அதுவும் கொஞ்சம் அடங்கும்.
அதனால மாறிட்டே தான் இருக்கும், நிக்கவே நிக்காது. அது நம்ம அடுத்த பேரா படிச்ச பிறகு நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். 2 பேரா அடுத்த செக்ஷன் இந்த சாப்டர் முடியும் போதே நமக்கு ஒரு தெளிவு பெறும். கண்டிப்பா மாறிட்டே தான் இருக்கும், எதுவுமே நிலைத்து நிற்காது. புரியுதுங்களா? அதுல சில கருத்துகள் வந்து பெரிஷபிள், நான் பெரிஷபிள்ங்கிற மாதிரி சிலது அழியக்கூடியதா இருக்கும், சிலது அழியாத உண்மைகள், இறைவன் தன்மை, இறைத்தன்மைங்கிறதெல்லாம் மாறாம இருக்கும். ஆனா இந்த ஒழுக்க கோட்பாடுகள்லாம் கண்டிப்பா மாறிடும். அது பாருங்க, இப்ப உத்தரகாண்ட்ல ஏதோ ஒரு வட நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துல அத்தை மகளை திருமணம் செய்வதும் மாமன் மகளை திருமணம் செய்வதும் வந்து அதான் அப்பாவின் அக்காவோ தங்கச்சியோ சகோதரியின் மகனோ மகளையோ மணப்பதோ, இல்லது அம்மாவின் அண்ணாவோ தம்பியோ மகனையோ மகளையோ மணப்பது சட்டப்படி குற்றம்னு அவங்க ஒரு சட்டமே ஏற்றிட்டாங்க. அன்னைக்கு நான் அதுல குரூப்ல போட்டது ஞாபகம் இருக்கா? இத பத்தி நிறைய டிஸ்கஷனும் வெளியில வந்திருக்கு சார், மீம்ஸும் வந்திருக்கு. அப்ப வந்து ஒரு காலத்துல இப்ப நம்ம சரின்னு இப்போ தமிழ்நாட்டுல அந்த மாதிரி ஒரு சட்டம் எல்லாம், அந்த சட்டம் கொண்டு வருவோம் யோசிப்பாங்க, டக்குன்னு அந்த சட்டத்தை அவங்க கொண்டு வந்துட முடியாது. ஏன்னா நம்மளுடைய இப்ப இருக்கிற மரபுக்கு எதிராக இருக்கலாம். ஆனா அது ஒரு தீவிரமா இப்போ பூன்னு ஒரு படம் வந்துச்சு, நீங்களா ஞாபகம் இருக்கான்னு தெரியல, அந்த படத்துக்கு பேரே பூ தான். அந்த படத்துல இதுதான் கதை. அதாவது ஒரு முறை மாமன், அந்த மாமனை விரும்பக்கூடிய ஒரு பெண் இருப்பா அந்த கதையிலேயே. ஆனா இன்னொரு கேரக்டர் காட்டுவாங்க, ரொம்ப நெருக்கமான இதுல திருமணம் 7 தலைமுறையில பண்ணா 7வதோ 8வதோ தலைமுறையில பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பல ஊனங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி ஒரு ஊனம் அது எப்பவுமே பெட்லயே இருக்கக்கூடிய ஒரு குழந்தையை கட்டி, இதுக்கு காரணம் இந்த தாய்மாமனை கட்டுனதோ இல்ல தாய்மாமன் குழந்தையை கட்டுனதோ தான் அந்த படத்திலேயே காட்டுவாங்க. அதனால ஆசைப்பட்ட அந்த பெண்ணுக்கு அந்த திருமணம் நடக்காத போற மாதிரிதான் அந்த கதை வரும். பூன்னு ஒரு கதை ரொம்ப நல்லா வந்துச்சு. பார்வதின்னு சொல்லக்கூடிய ஒரு மலையாள நடிகை நடிச்ச ஒரு. அப்ப அதை வந்து அந்த மாதிரி ஒரு 10 கேஸ்ல தொடர்ந்து ஒரு பல கேசஸ் நடந்துச்சுன்னா நம்ம நாட்டிலையும் நம்ம மாநிலத்திலையும் அந்த கண்டிப்பா அந்த சட்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். சரிங்களா? அதனால அது வந்து சூழ்நிலையை பொறுத்து வரும். அப்புறம் சிலது வெறும் சட்டமா தான் இப்ப சொல்லும்போது லிப் ஹோமேஜ் இருக்கும். இப்ப வரதட்சணை கொடுக்க கூடாதுன்னா எத்தனை பேர் கொடுக்காம இருக்காங்க, எத்தனை பேர் கேட்காம இருக்காங்க. அது வந்து லிப் ஹோமே, ஆமாங்க வரதட்சணை கொடுமைதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க பாட்டுக்கு பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டம். ஆனா மாற்றங்கள் இருந்துட்டே தான் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஏன் அந்த மாதிரிங்கிறது இப்ப சொல்லுவார். நீங்க அப்படியே பேசுவோம், நம்ம கொஞ்சம் இன்னும் 2-3 பக்கத்துல இந்த சாப்டரே முடியும். அப்போ நமக்கு ஒரு தெளிவு பிறக்கும். சரிங்களா? தேங்க்யூ சார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ரொம்ப நல்லா இது படிக்கிற போது இவரு கடைசியில கொடுத்திருக்கிற வரிகளுக்கு வேற விஷயங்கள் பின்னாடி வரப்போகுங்கிறத ஒரு மாதிரி யூகிக்குது. ஆனாலும் இது இது வந்து நிலையா இருக்குமா மாறுமாங்கிறது ஒரு டவுட் இருந்தது. எதுவும் நிலைத்தது இல்லை. மனிதன் மனத்தால் ஏற்படுத்தக்கூடிய அந்த அறநெறி கொள்கைகள் நிலையானதல்ல. அது கண்டிப்பா சொல்லுவோம். நன்றி சார். பிரியாமா? தேங்க்யூ சார். குட் மார்னிங் சார். சார், அது ஸ்டெர்லைசிங் காம்ப்ரமைசஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து முன்னாடி நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க, அந்த ஸ்டெர்லைசிங்னா அட்லீஸ்ட் 1-2 ஜீவன் இருக்கும், அந்த ஜீவனே அற்று போன மாதிரி அது ஒரு டேர்ம் சொன்னீங்க, அது என்னன்னு ஞாபகம்? ஜீவனே இருக்காதுல்ல அப்படின்றதுக்கு ஒரு டேர்ம் சொன்னீங்க. நான் சொல்லியிருப்பேன், அந்த டெட்டால் மாதிரி சில அந்த சோப்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஆன்டிபயோட்டிக் சொல்லக்கூடியதுல வட்டத்துல போட்டிருப்பாங்க, அது ஒரு கிருமி மட்டும் இருக்கிற மாதிரி போட்டிருப்பாங்க, கவனிச்சிருக்கீங்களா? ஏன்னா ஆன்டிபயோட்டிக்னா இப்போ அகைன்ஸ்ட் பயோனா லைஃப், ஆன்டினா வித்தவுட் லைஃப், அகைன்ஸ்ட் லைஃப்னு வரும். நம்ம பயன்படுத்த நம்மளும் உயிர் உள்ளவங்க, உயிரை எடுக்கிற மாதிரி அது விஷமா வெல்ல மாட்டோம். அதனால அட்லீஸ்ட் முழுக்க 100% போகாது, 100%ல 99-98% தான் இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வரும். அதான் சொல்லியிருக்கலாம் நினைக்கிறேன். வேற ஏதாவது யோசிச்சு சொல்லணும். அதுதான் சார், பட் அதுக்கு ஒரு டேர்ம் சொன்னீங்க, அது ஞாபகம் இல்லை. எனிவே சார், தேங்க்யூ சார். ஓகே, ஒரு பெட்ரி டிஷ் அந்த மாதிரி ஏதாவது டெக்னிக்கல் டேர்ம்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணிருக்கலாம் நினைவில். ஓகே, அது சமயத்துல ஃப்ளோல வரும். ஓகே ஓகே. Moreover, absolute love, absolute justice, absolute right reason in the present application by a bewildered and imperfect humanity come easily to be conflicting principles. இதுல வந்து moreover அது போக அப்சல்யூட் லவ்க்கும் அப்சல்யூட் ஜஸ்ட் நீதிக்கும், அதாவது பூரணமான முழுமையான அன்பு, முழுமையான ஒரு நீதி, முழுமையான பகுத்தறிவு, இந்த பிரசன்ட் அப்ளிகேஷன் பை a bewildered humanity and imperfect humanity. புவனேஸ்வரமா, இதுதான் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில். நம்ம ஹியூமனிட்டி மனிதன் இன்னும் எப்படின்னா பிவில்டர்னா ஒரு மாதிரி மலைச்சு போய் ஒரு மாதிரி தெளிவு இல்லாம இருக்கு, இம்பர்ஃபெக்ட்னா பூரணம் இல்லாம இருக்கு.
இந்த மாதிரி இம்பர்ஃபெக்ட் ஹியூமனிட்டி இருக்கும் போது அப்சல்யூட் ஜஸ்டிஸ், அந்த அப்சல்யூட் முழுமையான அன்பு, முழுமையான நீதி, முழுமையான பகுத்தறிவு என்பது நம்ம எதிர்பார்க்க முடியாது. கம் ஈஸிலி டு பி கன்ஃபிளிக்டிங் பிரின்சிபிள். இப்போ ஒன்றை ஒன்று எதிர்கொள்ளக்கூடிய முரணான கொள்கைகளாக மாறும் அப்படிங்கறத அழகா அவர் சொன்னாரு. அதுக்குதான் நாங்க அன்னைக்கு நம்ம திருப்பி திருப்பி எது சொல்ல, தங்கப்பதக்கம் படத்துல எப்படி ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து தன்னுடைய மகன் வந்து எதிரி நாட்டுக்கு ஒட்டனா இருக்கிறான்னா அவனை கொல்ல கூட தயங்காம கொல்லக்கூடிய தன்மை இருக்கிறது. அப்ப சமீபத்துல வந்து ஜெயிலர்ங்கிற படத்துலயும் மகன் வந்து இதே அந்த எதிரி நாட்டுக்கு துணை போறதுக்காக அவனை கொல்ற மாதிரிதான் காட்டுவாங்க. அப்ப அந்த இடத்துல பார்த்தா அப்சல்யூட் லவ்னா தந்தை மகனுக்கு மேல இருக்கக்கூடிய அன்பு, என்னோட அப்சல்யூட் ஜஸ்டிஸ் நீதின்னு சொல்லும் போது அது நீதி வழுவாமல் இருக்கணும்னா அது வந்து முரணாகத்தான் இருக்கும். அப்போ உங்க மகன் அப்படி கைது பண்ற காட்சி வரும்போது உங்க மகனை போய் கைது பண்றீங்களே அப்படிங்கும்போது மகனா இருந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எல்லாம் வரும். ஸோ வந்து கன்ஃபிளிக்டிங் பிரின்சிபிள்ஸ் அது இருக்கும். சரிங்களா? இப்ப அடுத்த இதுக்கு போகலாம். இதைத்தான் நான் வந்து நான் சொன்ன விஷயத்தான் இந்த சென்டென்ஸ் சொல்லுது. ஜஸ்டிஸ் ஆஃபன் டிமாண்ட்ஸ் வாட் லவ் அபவுட்ஸ். அப்போ வந்து நீதி என்பது என்னன்னா எது அன்பு மறுக்கக்கூடியதை வந்து இது வந்து வலியுறுத்தும் நீதி. அதான் இப்ப சொன்ன அவனை வந்து கொல்ல வேண்டும் அல்லது அவனை சிறைப்பிடிக்க வேண்டும் என்பது சட்டம் சொல்லும். ஆனா அன்பு அவன் மகனாச்சே, ஒரு மனிதனாச்சே அப்படின்னு. இப்ப கூட இது மனித நேயம் சொல்லக்கூடியது, மனித உரிமைகள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிதான் இருக்கு. அடிக்கக்கூடாது, அது பண்ணக்கூடாது, அப்ப அவனை அடிச்சு கேட்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது அதை அடிச்சு கொல்லவும் செய்யறாங்க. ரெண்டுமே நடக்குது. அப்ப அடிக்காம அவங்களுக்கு உண்மையை வர வைக்கிறது எப்படி, அவன் அப்படி சத்திய சந்தனா படங்கிறதெல்லாம் ரொம்ப எதிர் விஷயமா நின்றுட்டு இருக்கு இப்போ கூட இருக்கு. அடுத்தது right reason, dispassionately considering the facts of nature and human relations in search of a satisfying norm or rule is unable to admit without modification either any reign of absolute justice or any reign of absolute love. அப்ப இந்த மூணுமே கொண்டு வர்றாரு. ரைட் ரீசன் அங்க பகுத்தறிவுங்கிறது சொல்லலாம். டிஸ்பேஷனேட்லி கன்சிடரிங் த ஃபேக்ட். டிஸ்பேஷன்ல எந்த விதமான நீக்கு போக்கு இல்லாம, ஒரு பேஷன்னா பாசன்னு சொல்லலாம், எதுவும் கவலை அது பண்ணாம, கன்சிடரிங் த ஃபேக்ட்ஸ் ஆஃப் நேச்சர் அண்ட் கன்சிடரிங் த ஃபேக்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிலேஷன்ஸ். அப்ப இயற்கையை பத்தியும் மனித உறவுகளை பத்தியும் பார்த்துட்டு இன் சர்ச் ஆஃப் அ சாட்டிஸ்ஃபைங் நார்ம் ஆர் சாட்டிஸ்ஃபைங் ரூல். அந்த ராம் அண்ட் ரூலே வந்துட்டு சட்டத்திட்டம் தான், இந்த அறநெறிக்குள்ள வரதான். இஸ் அனேபிள் டு அட்மிட் வித்தவுட் மாடிஃபிகேஷன். அப்ப அந்த மாதிரி ரொம்ப தெளிவா ஒரு இதை போட்டாலும் either absolute justice or reign of absolute love, or reign of absolute justice or any reign of absolute love. அப்ப நீதியின் ஆட்சியோ அல்லது முழுமையான அன்பின் ஆட்சியோவை வந்து அந்த பகுத்தறிவு வந்து அதை மேம்படுத்தாமல், அந்த விஷயத்தை மேம்படுத்தாமல் கொண்டே வர முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அதை யோசிச்சு பாத்தீங்கன்னா, நீங்க நம்ம படிக்கும் போது பாசிவ் வாய்ஸ்ன்னு படிச்சிருப்போம். அது எதுக்குன்னு எப்பாவது அங்க டிஸ்கஸ் பண்ணிருக்குமா, ஞாபகம் இருக்கா? எல்லாரும் சொல்லுவாங்க பேசாம ஆக்டிவ் வாய்ஸ் மட்டும் இருந்துட்டு போலாமே, ஏன் பாசிவ் வாய்ஸ் வந்துச்சுன்னு யாராவது எப்ப யோசிச்சிருக்கீங்களா? ஸ்கூல்ல வந்து அது எக்ஸ்ட்ரா மார்க் வர்றதுக்கு ஒரு கேள்வியா தான் இருக்குமே தவிர, இப்ப வந்து திருக்குறள் வாஸ் ரிட்டன் பை திருவள்ளுவர், ஆக்டிவ் வாய்ஸ்ல சொன்னா திருவள்ளுவர் ரோட் திருக்குறள் அப்படின்னு இருக்கும் இல்லையா? அப்போ அது ஏன் அந்த மாதிரி ஒரு பாசிவ் வாய்ஸ் வந்திருக்கு? அதோட பயன்பாடு என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க புவனேஸ்வரிமா. ஒரு விஷயத்துக்கு அழுத்தம் கொடுக்கறதுக்காக பாசிவ் வாய்ஸ்ல வச்சுப்பாங்க சார், எனக்கு தோணுது. அது உண்மைதான். ஆனா அது மட்டுமேவான்னு யோசிங்க. பொதுவா எந்த இடத்துல அதிகமா பாசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணுவாங்க? ஒரு வினாடி நான் நீர் அருந்திட்டு வரேன், மத்தவங்க யார் வேணா யோசிச்சு பதில் சொல்லுங்க. சொல்லுங்க பிரியமா. சார், அந்த தனி நபரை தாண்டி அந்த தனிநபரை தாண்டி அந்த பொருளுக்கோ அந்த வேலைக்கோ முக்கியத்துவம் தர அந்த விஷயத்துக்காக தான் மாதிரி சொல்லலாமா?
அப்படின்னு சொல்லலாம். அதுவும் ஒரு அளவு உண்மைதான். ஆனா நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அதுல ஒரு உள்ள அர்த்தம் இருக்கு. யூஸ்வலா நீங்க எந்த சட்டம் பார்த்தீங்கன்னா அது பூரா பாசிவ் வாய்ஸ்ல மேக்சிமம் எழுதியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சாதாரணமா பஸ்ல போனீங்கன்னா பஸ் ட்ரெயின் ரெண்டுமே எடுத்துக்க அந்த இது இருக்குல்ல எமர்ஜென்சி இது இருக்கும் இல்லையா, அபாய சங்கிலி, யாரை இழுத்தாங்களோ அந்த அந்த அவங்க வந்து தப்பா சரியான காரணம் இல்லாம இழுத்தாங்கன்னா he will be fined அப்படின்னு போட்டு அந்த put into jail either this or that or both அந்த மாதிரி போட்டிருப்பாங்க எப்பவுமே. அதே மாதிரி நம்ம பஸ்ல டிக்கெட் இல்லாம போனா he will be fined with 500 rupees or double the ticket charge whichever is higher அப்படின்னு போட்டிருக்கோம். இதை அதே மாதிரி யாராவது சிகரெட் குடிச்சா வந்து he will be disembarked either by the conductor or the driver அப்படின்னு போட்டிருக்கும். he will be disembarked, அவர் வந்து பேருந்தை விட்டு கீழே இறக்க வச்சிருவாங்க அப்படின்னு. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன் இந்த மாதிரி எழுதணும், பேசாம அதுக்கு முன்னாடி பை த டிக்கெட் அப்படின்லாம் சொல்ற மாதிரி டைரக்டா அது வந்திருக்கலாம்ல. ஏன் அவங்க வந்து இந்த மாதிரி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு எடுத்துக்காட்டா நான் சொல்றேன். அந்த பயணச்சீட்டு வாங்காத பயணி வந்து நடத்துனரின் உறவினர், மனைவியா இருக்கலாம், மகனா இருக்கலாம். அந்த பாஸ் இல்லாதவங்கன்னு வச்சுங்க. சிலதெல்லாம் அந்த உறவினருக்கு பாஸ் இருக்கும், அந்த பாஸ் இல்லாத உரிமை இல்லாத ஒரு உறவினர் அல்லது ஒரு நண்பர். அப்படி இருக்கும்போது அவர் வந்து கொஞ்சம் நீக்கு போக்கு காட்டு, சரிப்பா பரவாயில்ல நான் டிக்கெட் வாங்க, இவரும் அந்த பணத்தை போட்டு டிக்கெட் வாங்கல, அவர் டிக்கெட் வாங்காத விடுறாரு. செக்கிங் அப்பதான் மாற்றமா இருக்கும். அப்போ அங்க வந்து அந்த உறவு முறையெல்லாம் ரெண்டாம் இருக்கும். அதாவது ஹியூமன் ரிலேஷன்ஸ். அவங்க வந்து கண்டிப்பா டிக்கெட் வாங்கலாம் அவர் இறக்கி விட்டுணும். இல்லாட்டி இறக்கி விடுறது ஒரு பக்கம், அது போக சிகரெட் குடிச்சா கண்டிப்பா இறக்கி விட்டுணும். அந்த சிகரெட் குடிக்கிற இடத்துல உள்ள விடக்கூடாது. இல்லாட்டி 500 ரூபாயோ இல்ல டிக்கெட்டை விட 2 மடங்கு எது ஜாஸ்தி எது அதிகமோ. ஏன்னா சில நேரம் இது வந்து நான் 300 ரூபா டிக்கெட் இருந்தா 600 ரூபா ஃபைன் வாங்குற மாதிரி இருக்கும், 2 மடங்குன்னு சொல்லும் போது. இதை வந்து பேசிவ்னா என்ன அர்த்தம்னா, ஆக்டிவ் பேசிவ் நம்ம வந்து இப்படி பாக்குறது. பேசிவ்னா அவனுடைய இயல்பு இல்லாம பிடிச்சதோ பிடிக்கலையோ செஞ்சாகணும். இது இந்த மாதிரி, ஏன்னா நம்ம ஸ்கூல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி சொல்லி கொடுத்தது இல்லை, அதனால நான் சொல்றேன். ஏன் வந்து செய்வினை செய்பாட்டு வினை எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு வச்சு பார்த்தா சட்டங்கள் பூராவுமே இப்ப நீங்க if one is not file the IT return on time, he will be fined with thing or with imprisonment or both அப்படின்லாம் வரும். அப்போ he will be finedல இதுதான் காரணம். அங்க வந்து தனி மனித இதெல்லாம் வரக்கூடாதுங்க. அங்க அந்த சட்டம் தான் அங்க நிற்கும். அப்படின்னா அந்த பாசிவா, ஹார்ட்லெஸ்ஸா, இம்பேஷனேட்லி ஆர் டிஸ்பேஷனேட்லி அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அது வருது. இப்ப நான் சொல்ற கருத்து சரியா தவறான்னு சொல்லுங்க, யாராவது சொல்லலாம். சொல்லுங்க புவனேஸ்வரிமா. சார் அப்படி போடலைன்னா அவங்க ஈஸியா தள்ளி போயிடுவாங்க. உங்களுக்கு இவ்வளவு ஃபைன் கிடைக்கும்னு திருப்பி ஸ்ட்ராங்கா சொன்னாதான் அவங்க அடங்குவாங்கன்னு போடுறாங்க. அது கரெக்ட். அது விளைவு நான் சொல்ல வந்து ஏன் அது ஆக்டிவ் வாய்ஸா இஃப் யூ டிராவல் வித்வுட் டிக்கெட் we will collect fine from you எழுதுனா தப்பா யோசிச்சு பாருங்க. பஸ் கார்பரேஷன் we will collect fine from you, we will imprison you அப்படின்னு போடலாமே. ஏன் அதை அப்படி போட்டா அங்கேயும் அவங்க கிட்ட சலுகை எதிர்பார்ப்பாங்க சார் அவங்க. இல்ல we will போட்டா எதுவும் சலுகைங்கிறதுலாம் ரெண்டாவது. பாசிவா இருந்தாதான் அது வந்து ஒரு தன்மை மனித, அதாவது ஒரு இதயத்தன்மை இல்லாத ஒண்ணு மாதிரி தோணும். வசனாமா சொல்லுங்க சார். இது இப்படி இருக்கலாமா? ஐ ஹேவ் a doubt. என்னன்னா பர்சனல் ஆப்ஷன் அதுல இல்ல, இட் இஸ் a rule. அதான் சொல்றேன், it stands for the general fact. அந்த ஆஸ்பெக்ட் தான் நான் சொல்றேன். நான் இதுல வந்து அது நீங்க ஆக்டிவ் வாய்ஸ்ல போடலாம், ஆக்டிவ் வாய்ஸ்லயே இருக்கலாம், பாசிவ் வாய்ஸ்னு ஒண்ணு இல்லாமலே கூட பண்ணலாம். ஆனா பாசிவ் இருந்தாதான் அது அந்த எந்த வித அந்த சுடக்கூடிய தன்மை இருந்தாலும் என்னுடைய மகன் இல்ல, நான் வந்து ஒரு அதிகாரி, அவன் வந்து ஒரு குற்றம் புரிந்தவன், அவனை நான் தண்டிக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க சார். ஐ வில் டூ இட் ஆர் ஹி வில் டூ இட்ங்கிறத விட இட் வில் பி டன்ங்கிறது இன்னும் நீங்க சொல்றபடி அழுத்தமா இருக்கு. அந்த இடத்துல இந்த மாதிரி சட்டத்தை இது பண்ணும் போதெல்லாம் அது வந்துதான் இதை யோசிச்சு பாருங்க. சொல்லுங்க பிரியமா. நீங்க முடிச்சிருங்க சார். நீங்க முடிச்சிருங்க சார். சொல்லுங்க. இல்ல சார், இது இந்த இடத்துக்கு சரியா பொருந்துமான்னு தெரியல, ஆனா அது நினைவுக்கு வருது. அது பசங்கமாவும் யாரோ இது பண்ணலாம்.
திங் இஸ் மதர் வந்து அவங்க சன் ஆண்ட்ரூ முதல்ல இத்தனை வருஷம் கழிச்சு வரும்போது லெட்டர்ல எழுதினாங்களாம், இந்த எதுக்குமே உரிமை கொண்டாடக்கூடாது. ஏன்னா அவர் எப்படி இருப்பாருன்னு கூட மதருக்கு தெரியாம, ஏன்னா ரொம்ப சின்ன கொஞ்சம் காலங்கள் அவரை பார்க்காம இருந்ததுனால when you come you should not own anything அந்த மாதிரி ஏதோ எதற்கும் நீ என்னோட மகன்னு சலுகை எடுத்துக்க அந்த மாதிரி எல்லாம் சொன்னதா அந்த இது ஞாபகத்துக்கு இருக்கு. ஓவரால் அது சொல்லலாம். ஆமா, இப்ப நானே சொன்னேன், 2 எள்ளு பேத்தியோ கொள்ளு பாத்தியோ 2 பேர் பள்ளியில படிக்கும்போது பார்த்தா அவங்க வந்து எந்த விதமா தனி சலுகைகள் கொடுத்ததா எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அதே மாதிரி நல்ல பதவியில இருக்கிறவங்களும் ஆசிரமத்துல வந்து தனி சலுகைகள் ரொம்ப பெருசா கண்ணுக்கு நேரம் தெரிஞ்ச மாதிரி எனக்கு இல்லை. அவங்களும் டைனிங் ரூம்ல கியூல நின்னுதான் இது பண்ணாங்க. அவங்க தனியா இப்போ நம்ம இடத்துல எல்லாம் பார்ப்போம், நம்ம சொசைட்டி உட்பட பல இடங்கள்ல பேச்சாளர்கள் வந்தா அவங்களுக்கு தனியா உணவு கொடுக்கறதும், மற்றவங்க எல்லாம் பஃபே மாதிரி நின்று வாங்குறது, பஃபே அந்த மாதிரி இருக்கலாம். அது கரெக்ட் தான். அது ஓரளவு நீங்க சொல்றது சரியா பொருத்தமானதுதான். வசந்தாமா ஏதோ சொல்ல வந்தீங்க? சார் நமக்கு இப்ப சமைத்தல் அப்படிலாம் இருக்கும்போது தானா பக்குவம் ஆறுது ரைப்பனிங். ஆனா அத நம்ம செய்யறோங்கும் போது நேச்சுரலி அது பிற வினை இல்ல வேற ஏதோ ஒரு ஷிஃப்டிங்ல இருக்கு. இட் இஸ் நாட் டைரக்ட். ஓகே, சொல்லுங்க வசந்தம்மா. திருப்பி கை வச்சிருக்கீங்க, தப்பா வந்துச்சு. இல்ல சார், இட்ஸ் a mistake. ஓகே, சரி. இப்ப வந்துட்டு நல்லா யோசிச்சீங்கன்னா அந்த புரியும், அது ஏன் அந்த மாதிரி வருது அப்படிங்கிற தன்மை நமக்கு நல்லாவே புரியும். ஓகே, சரி. நம்ம வந்து 6:40 ஆயிடுச்சு. பிரெஞ்சு விஷயத்த நாளைக்கு பார்ப்போம். ஏன்னா 7 மணி வகுப்பா இருக்கு. இல்ல ஒரே ஒரு மதர் சின்னதா இருக்கிறத முடிச்சுட்டு கிளம்பிடலாம் வந்து. இதை நிறைவு செய்றேன். அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இது வந்து பிறந்த நாள் இருக்கனால மத்தவங்களும் இருங்க. வளர்மதி அம்மா உங்களுக்கு வீடியோ வருது, நிறுத்திடுங்க. நம்ம ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க சார் இருக்காங்க. ஆமாமா, அதுல வந்து இந்த 2 மெசேஜ் தாண்டி 3வது மெசேஜ் நமக்கு தெரிஞ்ச வார்த்தையா இருக்கு. அவெக் கான்ஃபியன்ஸ் நோ அவன்ஸ்ரோம். மேட்சி மேடம். நான் அந்த ரெக்கார்டிங் முடிச்சுன்னு கிளம்பிடுவேன். ஒரே ஒரு தடவை வசந்தம்மா படிச்சிருங்க. நான் படிச்சு முடிச்ச உடனே. சார், இஃப் யூ வில் கைண்ட்லி பெர்மிட், இதுக்கு கீழே போவோம் சார். ரொம்ப சின்னதா ஒரே லைன் மெசேஜா இருக்கு. ஒரு 2 மெசேஜ் தாண்டி. Okay.
ஓகே, நான் சொல்லிடுறேன். ரெக்கார்டிங்ல தான் இருக்கு. கிளிப்பிங் பண்ணணும் பிரியமா, அஞ்சனா கேட்டுக்கோங்க. ஓகே. Avec confiance, nous avancerons. Avec certitude, nous attendons. இன்னைக்கு 19th February 2024, 19 février 2024. Avec confiance, with confidence. Nous avancerons. We advance. We will advance. Or future. Avec certitude, nous attendons. With certitude, we wait. We will wait. அப்போ நம்பிக்கையுடன் நாம் முன்னேறுவோம். திண்ணமாக நிச்சயமாக நாம் காத்திருப்போம். ஒரு நிச்சயமான நம்பிக்கையோடைய நாம் காத்திருப்போம் அப்படிங்கிற பொருள் வருது. ஓகே, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அது with confidence we shall advance, with certitude we shall wait. நடக்கும் என்று நம்பிக்கையுடன் காத்திருப்போம், நம்பிக்கையுடன் நாம் முன்னேறுவோம். அந்த எதிர்காலத்துல சொல்றாங்க. தேங்க்யூ, மெர்சி beaucoup.